சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் கே சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்றம் தொடங்கியதிலிருந்து டெய்லி அமைதியாவே இருக்கு. இன்னைக்கு 3வது நாளாகவும் எதிர்கட்சிகள் அவையை முடக்கி இருக்கு. தன்கர் ராஜினாமா பாஜக அழுத்தத்தினாலதான் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி குற்றம் சுமத்துது. இது குறித்து உள்துறை அமைச்சரும் பிரதமரும் பதிலளிச்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து வலியுறுத்திட்டு வருது. அவருடைய ராஜினாமா உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி அவரு குறிப்பிட்டு ராஜினாமா செய்திருக்கிறார். அதையும் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இப்ப அவருடைய ராஜினாமாவுக்கு விளக்கம் தருவார்களா? அந்த நம்பிக்கை காங்கிரஸுக்கு இருக்கா? எனக்கு தெரிந்து அவர்கள் விளக்கத்தை தரமாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் ஜக்தீப் தன்கர் ராஜினாமா செய்திருக்கிறதா தான் நினைக்கிறேன். ஏன்னா 2 விஷயங்களை நம்ம சொல்லணும். இது 14வது துணை குடியரசுத் தலைவராக இவர் ஜெகதீப் தன்கர் இருக்கார். இதுதான் வரலாற்றிலேயே முதன்முறையா ஒரு உடல்நிலையை காரணம் காட்டி பாதியிலேயே ஒரு குடியரசு துணைத் தலைவர் ரிசைன் பண்ணதுங்கிறது இதுதான் முதல் முறை. ஏற்கனவே விவி கிரிலாம் சொல்றாங்களே. இல்ல, அவரெல்லாம் 2 பேர் ராஜினாமா பண்ணிருக்காங்க. எப்படி என்று சொன்னால் அவரெல்லாம் ஒன்று மறைவுக்கு பிறகு அந்த இடம் காலியாக இருந்திருக்கும். 2வது ரிசைன் பண்ணாங்கன்னா அவர்கள் ஜனாதிபதியாக தேர்வாவதற்காக ராஜினாமா பண்ணிருக்காங்க, இல்ல வேறு பதவிக்கு போவதற்காக ராஜினாமா பண்ணிருக்காங்களே தவிர நடுவில் ஒரு அழுத்தத்தின் காரணமாக ரிசைன் பண்ண ஒரே ஒரு குடியரசுத் தலைவர் இவராகத்தான் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் நீங்க அவருடைய அந்த எந்த சிம்டமும் இல்ல. உண்மையிலேயே அவருக்கு உடல்நல குறைவு இருந்தால் கண்டிப்பாக அவர் உடல்நலத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். அதற்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கிறது. அதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் காலையில் அவரு குடியரசு துணைத் தலைவராக ராஜ்யசபாவை நடத்துகிறார். ராஜ்யசபா தலைவராக நாடாளுமன்ற மாநிலங்களவையை நடத்துகிறார். அப்பொழுது கூட எந்த விதமான ஒரு அறிகுறியும் அவர் அதற்கான ரிசைன் பண்றதுக்கான அறிகுறி இல்லை. 2வது 11:30 மணிக்கு அந்த அலுவல் ஆய்வு கூட்டம் நடக்குது. அதுல JP நட்டாவும் கிரண் ரிஜிஜுவும் கலந்து கொள்கிறார்கள், மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். மீண்டும் 4:30 மணிக்கு நடக்குது. அதுல மத்திய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜுவும் அவரும் கலந்துக்கல. அத ஏன் வரவில்லை என்பதற்கான காரணத்தை கூட சொல்லல. அதனால என்ன பண்றாருன்னா அந்த அலுவல் ஆய்வு கூட்டத்தை கூட ஒத்தி வைத்து விட்டு அவர் சென்று விடுங்க. ஆனா அவங்க சொல்றது நாங்க முன்கூட்டியே தெரிவிச்சு விட்டோம்னு சொல்றாங்களே. துணை குடியரசுத் தலைவர் அலுவலகத்துக்கு முன்கூட்டியே நட்டாதானே சொல்றாரு, முன்கூட்டியே தெரிவிச்சிட்டோம். இல்ல, அது தெரிவிக்கவில்லை என்பதுதான் இவர் துணை ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து துணை ஜனாதிபதி தரப்பிலிருந்து சொல்லப்படுவது. அது தெரிவிக்காததனால்தான் அவர் வருத்தத்தில் இருந்தார் என்பது தகவல். அடுத்தது ஒரு 7:30 மணி அளவில் கூட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜெயராம் ரமேஷ் உட்பட பல எம்பிக்கள் அவரோட பேசியிருக்காங்க. அப்பொழுது கூட அவர் எந்த விதமான தகவலையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் 9:30 மணிக்கு ஒரு துணை குடியரசுத் தலைவராக இருப்பவர் முதலில் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றால் ப்ரொசீஜர் படி அவர் நேராக பாராளுமன்ற, அதாவது ஜனாதிபதியிடம் தான் கொடுக்கணும். அல்லது பிரதமரிடம் கலந்தாலோசித்தாரா என்று கேட்டால் இல்ல, ட்விட்டர்ல போடுறாரு. அவருடைய ராஜினாமா முதலில் வெளியானது ட்விட்டர்ல தான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு துணை குடியரசுத் தலைவராக இருப்பவருக்கு என்ன அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நீங்க ஏன்னா இந்த இவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடந்த கால வரலாறு அப்படிதான் இருக்கு. நீங்க தேர்தல் ஆணையர் நியமனத்துல இருக்கட்டும், தேர்தல் ஆணையரை கூட அசோக் லாவாசா 2019 அழுத்தத்தின் காரணமா தான் ரிசைன் பண்ணேன்னு சொன்னார் அவர். அதே மாதிரி அருண் கோயல் என்பவருடைய நியமனமும் பிரச்சனையானது. அப்புறம் மறுபடியும் சந்தேகத்திற்கிடமான முறையில அவரும் ராஜினாமா செய்தார். அதே மாதிரி இடி சேர்மன் திரும்ப அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அவர் மாற்றப்பட்டார். உச்சநீதிமன்றம் தலையிட்டு மாற்றப்பட்டார். இன்றைக்கு துணை ஜனாதிபதிக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். துணை ஜனாதிபதி என்பது கான்ஸ்டிடியூஷன்ல ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, அடுத்ததுதான் பிரதமர், 2வது இடத்தில் இருப்பவர். அவருக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் நாளை ஜனாதிபதியை அழுத்தம் கொடுத்து ராஜினாமா செய்ய சொல்வார்கள். அதற்கு அடுத்தது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை அழுத்தம் கொடுத்து ராஜினாமா செய்ய சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது ராணுவ தளபதியை ராஜினாமா செய்ய சொல்லுவாங்க. இப்படி ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி இந்த அரசை நகர்த்தி கொண்டிருக்கிறார். அழுத்தம்னா ராஜினாமா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தமா, மிரட்டலா, இல்ல எப்படி? கண்டிப்பாக இது அழுத்தம், மிரட்டல் 2மே நடந்திருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அதற்கு முதல் நாள் வெற்று பேப்பர்களில், அதாவது பூர்த்தி செய்யப்படாத வெள்ளைத்தாளில் எம்பிக்களிடம் கையெழுத்து பெற முயற்சி செய்திருக்கிறார்கள். அதாவது பாரதிய ஜனதா உறுப்பினர்கள். அது
ஜெகதீப் தன்கரை ராஜினாமா செய்ய வைப்பது அல்லது அவர் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து நீக்கம் செய்வது என்பது போன்ற ஒரு நடவடிக்கைகளை பாரதிய ஜனதா எடுக்கப் போவதாக இவர் அறிந்துதான் முன்கூட்டியே தானாக ரிசைன் செய்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அதற்கான காரணங்களையும் நீங்க சொல்லணும். நீங்க ஜெகதீப் தன்கர் என்று எடுத்துக்கொண்டால் எங்களை பொறுத்தவரை, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவருடைய நடவடிக்கைகள் ஜனநாயக விரோதமாக இருந்தது என்பதை மறுக்க முடியாது. அதுதான் எல்லாரும் சொல்றாங்க, காங்கிரஸ் கட்சி வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வரைக்கும் எல்லாம் முயற்சி பண்ணுச்சு அப்படின்னு. அதைத்தான் சொல்றேன். ஜெகதீப் தன்கரை பொறுத்தவரை அவர் வந்து ஜனநாயக விரோதமாக நடந்து கொண்டார். முதலில் வந்து வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காள கவர்னராக இருந்து எவ்வளவு அந்த அரசாங்கத்தோடு மோதல் போக்கை கடைபிடித்து ஜனநாயக விரோதமாக நடந்து கொண்டார் என்பதை பார்த்தோம். அதைவிட துணை ஜனாதிபதி ஆன பிறகு ஒரு பாஜக காரராகவே மாறி நாடாளுமன்ற மாநிலங்களவையை நடத்தியதை பார்த்தோம். ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஒத்திவைப்பு தீர்மானங்கள் கொடுக்கப்பட்டது. ஒன்று கூட அக்செப்ட் பண்ணிக்கல. அதுபோல எதிர்கட்சிகளை துளியும் பேச அனுமதிப்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக விரோத செயல்களில் ஈடுபட்டதால் தான் வரலாற்றிலேயே, அதாவது பாராளுமன்ற ஜனநாயக வரலாற்றிலேயே ஒரு நாடாளுமன்ற ராஜ்யசபா துணைத் தலைவர், அதாவது ராஜ்யசபா தலைவர், அதாவது துணை ஜனாதிபதி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது முதல் முறையா இதுதான். நீங்க ஹமீத் அன்சாரின்னு காங்கிரஸ் சார்புடைய துணை ஜனாதிபதி இருந்திருக்காரு. ஆனா அப்பொழுது கிட்டத்தட்ட 3 வருடம் அதற்கு பிறகு மோடி அரசாங்கம் வந்தது. அப்பொழுது கூட சபையை வந்து நேர்மையாகத்தான் ஹமீத் அன்சாரி நடத்தி கொண்டு சென்றிருந்தார். அது போல வெங்கையா நாயுடு துணை ஜனாதிபதியாக இருந்து மாநிலங்களவையை நடத்தி இருக்கிறார். அப்பொழுது கூட காங்கிரஸ் கட்சி அதை எதிர்த்து எந்த விதமான பெரிய போராட்டங்களோ அல்லது அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தையோ கொண்டு வந்ததில்லை. ஆனால் இவர் எல்லா விதமான நடைமுறைகளையும் மாற்றி ஒரு பாஜக தொண்டரை போல அவர் நடந்து கொண்டதை பார்த்தோம் அங்க. அதனால அந்த நடவடிக்கை என்பது வேறு. ஆனால் இப்பொழுது இருப்பது ஒரு துணை ஜனாதிபதி. அது அங்க ஜெகதீப் தன்கர் அல்லது வேற யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எக்ஸ் ஒய்யாக இருக்கட்டும். ஆனால் துணை ஜனாதிபதி என்ற கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், அதன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்றுதான் நான் பாக்குறேன். ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவர் நியமிக்கப்பட்ட ஒரு பதவியில அவரை இப்படி நடத்துவது என்பது முறையில்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவர் துணை ஜனாதிபதி என்பவர் வந்து ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுப்பாங்க. அவர் ரிசைன் பண்ணா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வெளியேறும் பொழுது ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுப்பாங்க. அவர்களுக்கு அவரை மாநிலங்களவையில் இருக்கும், அதாவது கட்சி வேறுபடி எல்லாரும் அவர்களுக்கு ஒரு ஃபேர்வெல் கொடுப்பாங்க. ஆனால் அது பிரிவு உபச்சார விழா. ஒரு சாதாரண ஒரு அலுவலக உதவியாளர் ராஜினாமா செய்தால் கூட அல்லது அவர் வெளியேறினால் கூட அவருக்கு ஒரு ஃபேர்வெல் கொடுக்கறதெல்லாம் மரபா இருக்கு. ஆனால் ஒரு இந்தியாவிலேயே 2வது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் வகிக்கிற ஒரு துணை ஜனாதிபதிக்கு ஒரு ஃபேர்வெல் இது கூட இல்லாமல் உடனே ராஜினாமா கடிதத்தை வாங்கி வைத்துக் கொண்டு பிரதமரும் ட்விட்டர்ல போடுறாரு வாழ்த்து. அவர் வந்து உடல்நலத்தோடு நல்லபடியாக இருக்க வாழ்த்துக்கிறேன்னு ஒரு ட்விட்டரோட முடிச்சுக்கிட்டாரு பிரதமரும். ஆக இது எல்லாம் திட்டமிட்டு பாஜக இவரை அவமதித்து வெளியேற்றி இருக்கிறது. இதற்கு 2-3 காரணங்களை சொல்ல முடியும். ஒன்று என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் சர்மா பதவி நீக்கம் சம்பந்தமாக ஒரு இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை வந்து காங்கிரஸ் உட்பட எதிர்கட்சிகள் 100 எம்பிக்கள் கையெழுத்திட்டு கொடுக்கின்றன. அதனை இவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு அதுல ஒரு நிறுத்தி வச்சிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அதுல ஒரு எம்பியுடைய கையெழுத்து மட்டும் திரும்ப வந்திருக்கிறது, ரிப்பீட் ஆயிருக்கு, அதை வந்து சரி செய்து கொடுங்கள் என்று சொல்றார். ஆனால் ஏற்றுக்கொள்கிறார். இதை வந்து மத்திய அரசு எதிர்பார்க்கவில்லை, பாஜக அரசு எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மத்திய அரசு நடவடிக்கை எடுத்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எதிர்கட்சிகள் கொண்டு வந்து அந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது இருக்கக்கூடாது என்பதாக அவர்கள் நினைக்கிறாங்க. இதுல இன்னொரு சூட்சமும் இருக்கிறது. இந்த நீதிபதியை தவிர இன்னொருவர் அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கின்ற ஒரு நீதிபதி வந்து RSS அமைப்பு கூட்டத்துல போய் இஸ்லாமியர்களை பற்றியெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசி அது சர்ச்சையாகி அது ஒரு வழக்கு இருக்கிறது. அவர் மீதும் ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வர வேண்டும் என்று எதிர்கட்சிகள் எல்லாம் முடிவு செய்திருக்கின்றன. எனவே அவர்கள் இதையெல்லாம் ரசிக்கவில்லை. பாஜக என்பது அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் வரை எவ்வளவு நாள் ஆதரவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட முரண்படக்கூடாது என்று நினைக்கிறார்கள். தனக்கு அடிமையாக எல்லோரும் இருக்க வேண்டும். கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் வகிக்கிறவராக இருந்தாலும் சரி, துணை ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையராக இருந்தாலும் சரி, தங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைத்து செயல்படுகிறார்கள். அதில்தான் இன்றைக்கு அவருக்கு இந்த
ஜெகதீப் தன்கருக்கு இந்த பதவி விலகல் என்ற ஒரு தண்டனை கூட என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இது பின்னால் அவர் வாய் திறக்கும் போது இவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக உருவெடுக்கும் என்பது மட்டும் எனக்கு தெரிகிறது. ஏனென்றால் ஏற்கனவே காஷ்மீர் கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் கவர்னராக இருந்த பொழுது இவர்களுக்கு ஆதரவாக எல்லாம் செயல்பட்டு விட்டு வெளியே வந்த பிறகு இந்த புல்வாமா தாக்குதல் குறித்தெல்லாம் எப்படி சொன்னார், என்ன விதத்தில் பேசினார் என்பதையெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கு ஜெகதீப் தன்கர் வாய் மூடி மௌனமாக இருந்தால் கூட நாளை அவர் வாய் திறந்தால் இவர்களுக்கு பாஜகவுக்கு பெரிய பிரச்சனைகள் வரும் என்பது மட்டும் உறுதி. நீங்க இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. நீங்க மத்திய அமைச்சர்கள் எல்லாம் போய் நேரடியா போய் மத்திய அரசு நம்பிக்கையை தாங்கள் இழந்து விட்டீர்கள் என்று சொன்னதாக கூட ஒரு தகவல் இருக்கிறது. நேரடியாகவோ அல்லது தொலைபேசியிலோ இவரிடம் சொன்னதாக ஒரு தகவல் இருக்கிறது. இன்னொன்று, அபிஷேக் சிங்வி எங்களுடைய மாநிலங்களவை உறுப்பினர், அவருடைய சீட்ல இருந்து ஒரு 50,000 ரூபாய் எடுத்ததா ஒரு கேஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அது பற்றிய நடவடிக்கையையும் இவர் எழுப்பினார் என்ற ஒரு கோபம் அவர்களிடம் இருக்கிறது. அது என்னவாயிற்று என்ற ஒரு கோபம் அவர்களிடம் இருக்கிறது. அதுபோல யஸ்வந்த் ஜஸ்டிஸ், அதாவது டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி ஜஸ்வந்த் வர்மா, அவருடைய வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட 100 கோடி என்பதில் ஏதோ பாஜகவும் சம்பந்தப்பட்டிருப்பதாகவே நினைக்கிறேன். ஏனென்றால் அதை மூடி மறைக்க பாஜக முயற்சிக்கிறது. அதை இவர் வெளிக்கொண்டு வர முயற்சித்தார் என்பதும் ஒரு கோபம் அவர்கள் மீது இருக்கிறது. இது இரண்டாவது. மூன்றாவது, நீதித்துறை மீது இவர் அடிக்கடி பிரச்சனை சொல்லிக்கொண்டே வந்தார். ஏனென்றால் இவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக இருந்தவர். அந்த கொலீஜியம் தேர்வுல அதிருப்தியை வெளியிட்டு வந்தார். இன்னொன்று, விவசாய அமைச்சரை பக்கத்துல வச்சுக்கிட்டு விவசாய சங்க கூட்டத்துல இந்த பிரச்சனைகளை பற்றியெல்லாம் நீங்கள் போய் பிரதமரிடம் சொல்ல வேண்டும் என்று விவசாய அமைச்சரை பார்த்து சொன்னார். அதுவும் அவர்கள் மீது ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிறது. அதே போல கடந்த வாரத்தில் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலையும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களையும் சந்தித்து பேசினார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இதையெல்லாம் மொத்தமாக வைத்து இவர் சிறிதளவும் கூட அந்த பாஜக ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து விலகிவிடக் கூடாது என்று நினைக்கிறார்கள். ஒரு நடுநிலையோடு நடக்க வேண்டும் என்பதிலிருந்து மாறி ஒரு பாஜக ஆதரவாளராக மட்டுமே நடக்க வேண்டும் என்ற பாஜகவின் எதிர்பார்ப்பை மீறி இவர் செயல்பட்டார் என்பதால் தான் இந்த நீக்கம் நடைபெற்றிருக்கிறது. அவருடைய ராஜினாமா கடிதம் என்பது பெறப்பட்டிருக்கிறது என்பதாக தான் நான் பாக்குறேன். இப்ப துணை குடியரசுத் தலைவர் பதவியை இப்ப இவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. அடுத்தது துணைத் தலைவராக அங்க இருக்கிற வேண்டியது இப்ப பாத்துட்டு இருக்கிறாரு. இப்ப அந்த பதவிக்கு யார் வருவா அப்படிங்கிற பேச்செல்லாம் அடிபடுது. நிதிஷ்குமார் வருவாரு அப்படின்லாம் சொல்றாங்க. பீகார் தேர்தல் அப்போ பாஜக அங்கே முன்னிலைப்படுத்தணும், அதுக்காக நிதிஷ்குமார் அந்த இடத்துல வைக்கிறதுக்கான வேலை நடக்குதுன்னு அது ஒரு பக்கம் போகுது. இன்னொன்று, சசி தரூர் அந்த இடத்துக்கு வருவார் அப்படிங்கிற டாக்கும் ஓடுது. இது செய்தாலும் அவர்கள் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் சசி தரூரை சேர்ந்திருக்க மாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கள் கேரளாவில் அவரை வைத்து அடுத்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பாஜக இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் அடிக்கடி தொடர்ந்து அது பேசிக் கொண்டிருப்பது. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் செய்ததை பாக்குறோம். நம்ம ஜோதிராதித்ய சிந்தியாவை வைத்து மத்திய பிரதேசத்துல, அது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் அது மாதிரி செய்ததை பார்க்கிறேன். அந்த மாதிரி விஷயங்கள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நிதிஷ்குமார் ஒரு சாய்ஸாக இவர்களுடைய சாய்ஸாக இருக்கலாம். பீகார் தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு இவரை ராஜினாமா செய்ய வைத்து அவரை முன்னிலைப்படுத்தி அவரை எலிவேட் பண்ணி துணை ஜனாதிபதி ஆக்கிவிட்டு பீகாரை தங்கள் கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருப்பதாகத்தான் தெரிகிறது. இவர்கள் முதல்ல இன்னொன்று குறிப்பா சொல்ல போனா, இவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்போம் என்று திரு ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் தொடர்ந்து பொதுக்கூட்டங்களும் மற்ற விழிப்புணர்வு கூட்டங்களையும் நடத்திக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டம் எப்படி இருக்கிறது, எப்படி தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை இந்த துணை ஜனாதிபதி விஷயத்திலேயே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க காஷ்மீர் இதுல நீங்க முன்பு மாநிலங்களவையில உறுப்பினராக இருந்த எங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக இருந்த குலாம் நபி ஆசாத் விடைபெறார், அதாவது ஓய்வு பெறார். ஓய்வு பெறும் பொழுது பிரதமர் மோடி தழுக்க பேசினார், உங்களை மிஸ் பண்றோம் அப்படின்லாம் பேசினார். அப்படி பேசிய ஒருவர் இன்றைக்கு அவருடைய கட்சியில் இருந்த ஒருவர் துணை ஜனாதிபதியாக இருந்து விடைபெறும் பொழுது அவர் ட்விட்டர்ல விடை கொடுக்கிறார். அவருக்கு இப்படித்தான் அவர்களுடைய மரியாதை இருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக அவர்களுடைய இரட்டை நிலைப்பாடு என்பதையும் நான் இங்க சொல்ல விரும்புறேன். இவர்கள் ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து கொண்டே இருந்தால் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் தான். நீங்க 2019 இருந்து பாராளுமன்ற துணை சபாநாயகர் பதவியே நிரப்பப்படவில்லை இன்றைக்கு வரைக்கும். அது இந்த இந்திய பாராளுமன்ற வரலாற்றிலேயே இதுவரைக்கும் ஒரு 5-6 வருடங்கள் ஒரு துணை சபாநாயகர் பதவி நிரப்பப்படாமல் இருந்தது. இதுதான் முதல் முறை. நீங்க ஒவ்வொரு பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போதும் பிரதமர் மோடி வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துக்கு போயிறாரு. அதை பற்றி கண்டுகொள்வதில்லை. இப்படி பாராளுமன்ற ஜனநாயகத்தையும் மதிக்காமல்
எந்த விதமான அரசியலமைப்பு சட்டத்தையும் மதிக்காமல் செயல்படும் இந்த அரசுக்கு, இந்த மோடி அமித்ஷா தலைமையிலான இந்த பாஜக அரசுக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்பதுதான் ஒரு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நாடாளுமன்றம் தொடங்கியிருந்து பஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக விவாதிக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்லுது. இப்போ 29ஆம் தேதி அது தொடர்பான விவாதத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் அந்த விவாதத்தில் மோடி பதில் அளிச்சே ஆகணும் அப்படின்லாம் சொல்றாங்க. மோடி பதிலளிப்பாரா? அன்றைய தினம் பங்கேற்பாரா? வெளிநாடு வேற சொல்றாரு. இல்ல, வெளிநாடு சென்று அன்றைய தினம் இருந்தால் கூட அவர் பதிலளிப்பாரா என்பது கேள்விக்குறிதான். ஏனென்றால் இவர் முக்கியமான ஒரு விவாதங்களில் எல்லாம் மோடி கலந்து கொண்டதாக வரலாறு இல்லை. நீங்க 17 உலகம் முழுக்க சுற்றிய மோடி அவர்கள் 17 பாராளுமன்றத்தில் பேசியதாக பெருமை பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் இந்திய பாராளுமன்றத்தில் எவ்வளவு நேரம் நீங்க இருந்தீர்கள், எவ்வளவு விவாதத்தில் பங்கேற்றீர்கள் என்று கேட்டால் அது இல்லை. நீங்க வெளிநாட்டு பாராளுமன்றத்தில் போய் பேசுறேன் என்று சொல்லி மார்த்தட்டி கொள்ளும் இவர்கள் பாஜகவினர் இந்திய பாராளுமன்றத்தில் மோடி அவர்கள் எத்தனை விவாதத்திற்கு பதிலளித்திருக்கிறார், எத்தனை மணி நேரம் கலந்து கொண்டிருக்கிறார். நீங்க பாராளுமன்றத்துக்கு வந்தா கூட உள்ள வர்றதில்ல. இப்ப எல்லாம் எம்பிக்களுக்கெல்லாம் அந்த அவங்களுடைய சீட்லயே ரிஜிஸ்டர் பண்ற ஒரு ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. லேப்டாப்ல வச்சு அங்கேயே இணையதளம் மூலமாக உள்ளே அட்டெண்டன்ஸ் போடணும்னு. ஆனா மோடி அவர்கள் மட்டும் வந்தா அமைச்சர்களுக்கு மட்டும் அதுல விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மோடி அவர்கள் வந்தால் அவருடைய அறையில் இருந்து விட்டு சென்று விடுகிறார், பாராளுமன்றத்துக்கு உள்ளே கூட வருவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு மரியாதை தான் அவர் பாராளுமன்றத்துக்கு கொடுக்கிறார், அரசியல் சட்டத்துக்கு கொடுக்கிறார் என்பதுதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு மணிப்பூரை பற்றி பேச வைக்க வேண்டும் என்பதற்காகவே எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அவர் மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு அப்பொழுது பேசும்போது கூட கிட்டத்தட்ட 45 நிமிட பேச்சுல கடைசி ஒரு 3 நிமிடம் மட்டும் மணிப்பூரை பற்றி பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட நிலைதான் இருக்கிறது. இப்ப ஜெகதீப் தன்கர் ரிசைன்லயே அவர் கடந்த வாரம் கூட ஒரு கூட்டத்துல பேசியிருக்காரு. 2027 ஆகஸ்டில் தான் நான் ஓய்வு பெறுவேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்காரு. ஆனால் இப்பொழுது உடல்நிலை காரணம் காட்டி நான் ரிசைன் பண்றேன்னு சொல்றது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இல்லை. அவருக்கு பின்னணியில் ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய அச்சம் இருக்கிறது. கடந்த 1930களில் ஜெர்மனியில் எப்படி நடந்ததோ, அரசாங்கம் எப்படி நடந்ததோ ஹிட்லர் தலைமையில், அதை போல ஒரு அரசாங்கத்தை இன்றைக்கு இங்கே இந்தியாவில் நடத்திட மோடி அமித்ஷா குழுமம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு துணை ஜனாதிபதியை ராஜினாமா செய்ய சொல்லக்கூடியவர்கள் நாளை யாரை வேண்டுமானாலும் அழுத்தம் கொடுத்து ராஜினாமா செய்ய வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்ற அச்சம்தான் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதிலிருந்து ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் எல்லோர் மத்தியிலும் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.